ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம், வீட்டிலேயே செய்யலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பன்னீர் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்குங்க. நான் 200 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரும் அந்த பவுலில் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சால்ட், உப்பு, கார மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். அந்த பன்னீரை எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க, வேஸ்ட்டாக போயிடும். அந்த எண்ணெயை நீங்கள் தாளிப்புக்கு கொடுத்துக்கலாம். பன்னீர் செய்யும் போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வர திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்குங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி பழத்தை அரைச்சி வைத்துடலாம். 3 தக்காளி பழம் அரைச்சிக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் மொறுமொறுன்னு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். பட்டர், வெண்ணெய் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நீங்கள் இது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படலைன்னா இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அந்த நீங்கள் இப்போ பன்னீர் பொரிச்சிங்க இல்லைங்களா, அந்த எண்ணெயை கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் சேர்த்துங்க. ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக, ரொம்ப பொடியாக கட் பண்ணி வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்குங்க. இல்லை கலந்து விடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் ரேட் அதிகம். வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. அதேமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. தக்காளி அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா கண்ணாடி பதமாக வரும். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் தக்காளியும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் சேர்த்து ஒன்றா. தக்காளி பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தெரியும் அது எப்படின்ட்டு. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அது வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா உப்பு இருக்குது, லைட்டாக சேர்த்துக்கினா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வரும், உங்களுக்கே தெரியும் நல்லா மேலே பார்த்தாலே. அந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். கார மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுலேயும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் எது வேணால் சொல்லிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா என்கிட்ட இருந்தது, அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா, சிக்கன் தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றிக்குங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நல்லா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. உங்கள் விருப்பம்தான். நான் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரும். அந்த மசாலா வாசனைலாம் நல்லா போகிற வர நல்லா கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்குங்க. நல்லா கொதித்தோடனே சேர்த்துக்கலாம். பன்னீர் பொரிச்சதை சேர்க்கவும் அதில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி நல்லா கொதித்தோடனே உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கினா போதும். சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துங்க. சர்க்கரை சேர்த்தா ஹோட்டல் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு, அந்த இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் சர்க்கரை சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்தூரி மெட்டி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். அதுவும் போட்டு தான் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சு லைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு 5-10 நிமிஷம். மேலே எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் பார்த்தா. க்ளோஸ் பண்ணி வச்சா தான் அந்தமாரி வரும். ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்ல. சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, நான் சாப்பாட்டை கூட நல்லாயிருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேலே பட்டர் வச்சுருக்கேன். இதுமாரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அமுக்கி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்.